அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம குரூப் 4க்கு வந்து ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இப்ப டெஸ்ட் நம்பர் 1க்கான ஜிகே, அதாவது ஜிகேக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 1ம் யூனிட் 4ம் கொடுத்துருந்தேன். இப்ப அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இப்ப அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நான் பாலிட்டியை பத்தியும் சயின்ஸை பத்தியும் ஓரளவுக்கு ஃபுல்லாவே நிறைய விஷயம் சொல்லிடுவேன். அதாவது ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஏன்னா இப்ப லாஸ்ட் ரிவிஷன்ன்றது எப்பயுமே ஒரு பெஸ்டான ரிவிஷனா இருக்கும். நீங்க அந்த ரிவிஷன்ல மட்டும் தடுமாற்றமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க படிக்கிற படிப்பை அதை தக்க வைக்கிறதுக்கு நீங்க போராடுற அந்த முயற்சி தான் உங்களை வெற்றியை கொடுக்கும். அதனால இப்ப நம்ம அந்த யூனிட் 4 அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே கொஸ்டின்ஸ் எல்லாம் அமைஞ்சிருந்தது. அதுக்கும் ஏற்ற மாதிரி எல்லாருமே நல்லாவே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இப்ப இது வரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய இது போல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல இது மாதிரி ஜாயின் பண்ணணும். ஃப்ரீ தான், இது குரூப் 4க்கு மட்டும் ஃப்ரீயா நடத்துறோம். ஒன்னும் ஒரு 4 டெஸ்ட் இருக்கு. 18 வந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 2 இருக்கு. அப்ப அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நாங்க நிறைய விஷயம் சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஜெனரல் ஸ்டடிஸ் இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க? அதாவது அந்த அரசமைப்புடைய மூல ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கேட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் பேசிக்கா அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அதுக்கப்புறம் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், இதை பத்தி தான் படிச்சிருப்பீங்க. இப்ப நான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சிலபஸ் வைஸா பாத்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது. அதனாலதான் நாங்க இதை பொறுத்தைகளை வச்சிருந்தோம். சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன். சட்டத்தின் ஆட்சி வந்து பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்க. சரி, அப்ப பிரிட்டன்ல இருந்து வேற என்னென்ன எடுத்தாங்க? முதல்ல அதை நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். பிரிட்டன்ல இருந்து வேற என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற அரசு அப்படின்ற ஒரு இதை எடுத்தாங்க. நாடாளுமன்ற அரசு அப்படின்றத எடுத்தாங்க. நாடாளுமன்ற அரசுன்னு எடுத்தாங்க. நாடாளுமன்ற அரசு அப்படின்னு சொல்றல, இப்ப அதை வந்து அந்த வார்த்தைகளை வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்க. ஒற்றை குடியுரிமை எங்க இருந்து எடுத்தாங்க? பிரிட்டன்ல இருந்து இருந்தாங்க. பாருங்க, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை. அடுத்தது நாடாளுமன்றத்துடைய செயல்முறைகள். அப்ப நாடாளுமன்றத்திலே 2 எடுத்துக்கிறாங்க பாருங்க, அரசு, செயல்முறைகள். இதெல்லாம் எங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லணும். அப்ப நாடாளுமன்ற அரசுன்றது பிரிட்டன்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. அதோடைய செயல்முறைகளும் எதுல இருந்து எடுத்துக்கிறாங்க? பிரிட்டன்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப இடைக்கால தடை ஆணைகள், அதையும் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்க. இடைக்கால தடை ஆணைகள். இப்ப இடைக்கால தடை ஆணைகள் இது எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னா பிரிட்டன்ல இருந்து எடுத்தாங்க. அப்ப பாத்துங்க, அப்ப என்னது 5 எடுத்திருக்காங்க. அப்ப பிரிட்டன்ல இருந்து எப்படி எடுத்துக்கிறாங்க? நாடாளுமன்ற அரசு அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான நாடாளுமன்றத்துடைய செயல்முறைகளை எடுத்திருக்கிறாங்க. ஒற்றை குடியுரிமை அதையும் எங்க இருந்து எடுத்தாங்க? பிரிட்டன்ல இருந்து. ஏன்னா ஒற்றை குடியுரிமையை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றை குடியுரிமையை பிரிக்க முடியாது தானே. அப்ப பிரிட்டன் ஒற்றை குடியுரிமையை பிரிக்க முடியாது. இப்ப இடைக்கால தடை ஆணைகள். ஒரு இடைக்காலத்துல ஒரு தடை ஆணைகளை போட்டா அதையும் பிரிக்கிறது கஷ்டம். ஒரு இடைக்கால ஒரு தடை ஆணையை போட்டா அதை பிரிக்கிறதுக்கு அதுவும் கஷ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்றம் அப்படின்றத பிரிக்க முடியாது தானே. நாடாளுமன்றம் அப்படின்றத பிரிக்க முடியாது. அதோடைய செயல்முறைகளையும் நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரிதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பிரிக்க முடியாதுன்னா பிரிட்டன் அர்த்தம். அப்ப நாடாளுமன்றத்தை பிரிக்க முடியாது, நாடாளுமன்றத்துடைய செயல்முறைகள் எல்லாம் பிரிக்க முடியாது, ஒற்றை குடியுரிமையை பிரிக்கவே முடியாது. அப்புறம் இடைக்கால தடையானைகளையும் ஒரு இடைக்கால தடையானைகள் ஒண்ணு போட்டாங்கன்னா அதை பிரிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப பிரிட்டன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், சட்டத்தின் ஆட்சி உட்பட. இப்ப அடுத்தது பாருங்க, ஆளுநர் நியமனம். இப்ப ஆளுநர் நியமனம் அப்படின்றத எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் வந்து கனடா. இப்ப ஆளுநர் நியமனம் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா கனடாவில இருந்து எடுத்தாங்க. அப்ப கனடாவில இருந்து வேற என்னென்ன எடுத்திருக்கிறாங்க? அப்ப இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் நல்லா கிளியர், ஏன்னா இதுல ஒரு மார்க் இருக்கு. அப்ப இதை வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். கனடாவில இருந்து வேற என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மத்திய அரசுடன் கூட்டாட்சி, அது வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா கனடாவில இருந்து தான் எடுத்தாங்க. இந்த கூட்டாட்சி வந்து எந்த நாட்டுல இருந்து அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. கூட்டாட்சி அப்படின்றது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவில இருந்து தான் எடுத்தாங்க.
கூட்டாட்சிக்குன்னா கூட்டாட்சியா இருக்கணும் அப்படின்னா கண்ணு வச்சு பார்க்கணும். கண்ணு கருத்துமா பார்க்கணும் அப்படின்னு பத்தி கூட்டாட்சியில இருக்கணும்னா கண்ணு கருத்துமா பார்க்கணும். ஏன்னா எப்ப எவன் காலை வாரி விடுவானே தெரியாது. அப்ப கூட்டாட்சிக்குள்ள கண்ணு கருத்துமா இருக்கணும். அப்ப கன்னடா. அதுக்கு அடுத்தது மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். இப்ப பொதுப்பட்டியலால இருக்குல்ல, மத்திய அரசு தானே பொதுப்பட்டியல் இருக்கு. இப்போ பொதுப்பட்டியல் அப்படி இருக்கிறது வந்து மத்திய அரசு. அது எந்தெந்த இடத்துலனா கனடாவில் இருந்தாங்க. அப்ப பொதுப்பட்டியல் வந்துட்டாலே இப்ப பொதுப்பட்டியல்ன்றது ஒரு ஜென்ரலா ஒரு மத்திய அரசு கிட்ட வந்து எது பவர் அதிகம்னா பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான். அப்ப அந்த பொதுப்பட்டியல் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா கனடாவில இருந்து. அப்ப பொதுப்பட்டியல்லையும் பார்த்துக்கணும், பொதுப்பட்டியலையும் கண்ணு கருத்துமா இருக்கணும். இப்போ பொதுப்பட்டியல் வந்தாலே மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை தான். அப்ப அதுல மத்தியம் என்ன பண்ணும், நல்லா கண்ணு கருத்துமா இருக்கும் பொதுப்பட்டியல். இப்ப கண்ணு அப்படின்னா கனடான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாநில ஆளுநர் நியமனம். அது எங்க இருந்து எடுத்தாங்க? இப்ப மத்திய அரசு தானே மாநில ஆளுநரை நியமனம் பண்ணுது, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. அப்ப அந்த மத்திய அரசால் ஆளுநருடைய நியமனம் அது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா கனடாவில இருந்து தான் எடுத்தாங்க. அப்ப மத்திய அரசு வந்து ஆளுநரை நியமிக்கிறதுல வந்து கண்ணும் கருத்துமா தான் இருப்பாங்க. மத்திய அரசு ஆளுநரை நியமிக்கிறதுல வந்து கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அப்ப கன்னடா. அப்ப மத்திய அரசு ஆளுநரை நியமிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்கன்னா கன்னடாவில இருக்கு அர்த்தம் அப்படின்னா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றதுக்கான அந்த அதிகார வரம்பு அது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா கன்னடாவில இருந்து. ஏன்னா இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு அதிகார வரம்பை அது ஒரு அறிவுரையை வந்து அதிகார வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு உச்ச நீதிமன்றத்துக்குன்னு ஒரு அறிவுரை சொல்றதுக்குன்னு அதிகார வரம்பு இருக்கு. அதுல உச்ச நீதிமன்றம் கண்ணு கருத்துமா இருக்கும். உச்ச நீதிமன்றம் அறிவுரை வழங்குறதுக்கு அதோடைய லிமிட்டை விட்டு தாண்டாத அளவுக்கு கண்ணும் கருத்துமா இருக்கும். அப்ப கன்னடா. அப்ப உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு அது எது? கன்னடா. அப்ப இதெல்லாம் வந்து கன்னடாவில சொல்லுது. அப்ப பிரிட்டனுக்கும் கன்னடாவுக்கும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். அப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இப்ப மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. 3 மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் தேர்வு அது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்தாங்க. இப்ப தென்னாப்பிரிக்காவில மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய தேர்வு எடுத்தாங்கல்ல, இப்ப வேற என்ன எடுத்தாங்கன்னா முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதாவது அரசமைப்பு திருத்த முறை அப்படிதான், அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்ப இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரலாம், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அது எது? தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்தாங்க. அப்ப அரசமைப்பு திருத்த முறை அது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில தான். ஒரு அரசியலமைப்புல திருத்தலாம் அப்படின்னு சொல்றது எது? தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுத்தாங்க. அப்ப மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேவை. ஏன்னா ஒரு அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களுடைய ஓட்டு தேவை. அதாவது நாடாளுமன்றத்துல அந்த இது தேவை. அப்ப மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதை பேஸ் கான்செப்ட் வச்சுதான் தென்னாப்பிரிக்காவில அரசமைப்பு திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு நான் போச்சு. அதுக்கு அடுத்தது வர்த்தக சுதந்திரம். வர்த்தக சுதந்திரம் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறது என்னது? ஆஸ்திரேலியா தான். அப்ப வர்த்தக சுதந்திரம் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து எடுத்தாங்க. வர்த்தக சுதந்திரம் ஒரு வர்த்தகத்துல சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஆசையா நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா ஒரு சுதந்திரத்தன்மையோட இருக்கலாம். ஆசையானா ஆஸ்திரேலியான்னு அர்த்தம். ஒரு ஆசையா நீங்க வர்த்தகம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சுதந்திர தன்மையோடு இருக்கலாம். அப்புறம் வேற ஆஸ்திரேலியாவில வேற என்னென்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகம் எல்லாம் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க உங்களுக்கு. வணிகம், ட்ரேடிங். இப்ப இந்த வணிகம் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. வணிகம் வந்து ஆசையா பண்ணுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வணிகத்தை ஆசையா பண்ணுங்க. ஒரு ஆசையா நீ வர்த்தகம் பண்ணாதான் ஒரு சுதந்திரமா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்துல ஈரவை கூட்டம் கூடுறாங்கல்ல, அது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து தான் எடுத்தாங்க. அது அப்ப நாடாளுமன்றத்துல ஈரவைகள்ல அப்ப நாடாளுமன்றத்துல 2 அவையிலும் கூட்டம் கூடுவாங்க. அப்ப அந்த 2 அவையிலும் கூட்டம் கூடக்குள்ள அது தலைமை தாங்குறவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்களவை சபாநாயகர் தான் அதுக்கு தலைமை தாங்குவார். அதாவது மாநிலங்களவை, மக்களவை, அந்த 2 அவையும் கூட்டம் கூடும். அது வந்து வருஷத்துல முதல் நாள் கூடுவாங்க. அது மாதிரி சில பல சிச்சுவேஷன்ல கூடுவாங்க. இப்ப இது மாதிரி கூடக்குள்ள அதுக்கு தலைமை வகித்து யாருன்னா மக்களவை சபாநாயகர். மக்களவை சபாநாயகர் தான் அதுக்கு வந்து ஹெட்டா இருப்பாரு.
இப்ப அது அந்த ஈரவை கூட்டம் கூடுறதுக்கு எங்க இருந்து எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவில தான். அந்த ரெண்டு கூட்டமும் கூடுறத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும். நாடாளுமன்றத்துல அந்த ரெண்டு கூட்டமும் கூடுறத பாக்குறதுக்கே எப்படி இருக்கும், ஆசையா இருக்கும். அப்ப இது மாதிரியெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. நீங்க அதை எப்ப கேட்டாலும் சொல்லலாம். இப்ப நீங்க இதை கேட்டுனே இருக்கிறீங்க, இப்ப நான் சொல்றேன், அப்ப இது உங்களுக்கு என்னது, அது ஒரு என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும், கேட்கவும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், அதே மாதிரி மறக்கவும் மறக்காது. இப்ப வணிகம் பண்ணுன்னா ஆசையா பண்ணுங்க, ஆசையா நீ வர்த்தகம் பண்ணா சுதந்திரமா இருக்கலாம். அந்த நாடாளுமன்றத்துல ரெண்டு அவையும் கூடுறத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும். இப்ப என்னக்குள்ள அப்ப ஆஸ்திரேலியா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இது அடிக்கடி கேட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே பொதுவாகவே ஜெனரலா தெரியணும்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்துல வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அமெரிக்காவில வந்து ரொம்ப முக்கியமான பார்க்கணும். இப்ப அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்காவில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அமெரிக்காவில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப அமெரிக்காவுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அப்புறம் நீதி சீராய்வு, நீதி சீராய்வு இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவில இருந்தான். ஏன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு பவரஸ்ட் ஒரு கண்ட்ரி. இப்ப அந்த நீதி சீராய்வு, ஒரு நீதி சீராய்வா இருக்கணும் அப்படின்னா அமெரிக்காவை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நீதி சீராய்வு கிடைக்கும் அப்படின்னுவாங்க. அடுத்தது இப்ப குடியரசுத் தலைவர் மீதான அந்த பதவி நீக்க தீர்மானம், அந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல. இப்ப அந்த தீர்மானம் வந்து எந்த தீர்மானம்னு கேட்பாங்க, கண்டன தீர்மானம். இப்ப ஒரு குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் பண்றதுக்கு ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு ரெண்டு சபை இருக்குல்ல, அந்த ரெண்டு சபையில எதனா ஒரு அவையில போய் தாக்கல் பண்ணுவாங்க. இப்ப அதுல 4/1 அது மாதிரி ஓட்டு கணக்கு பண்ணி தான் அதை எடுப்பாங்க. அப்புறம் 50% அந்த கணக்கெல்லாம் இருக்கு. இப்ப அந்த தீர்மானம் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவில இருந்து எடுத்தாங்க. அமெரிக்கா, புரியுதுங்களா? எது குடியரசுத் தலைவர் அந்த பதவி நீக்க பண்றதுக்கான தீர்மானம் குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பண்ற தீர்மானம் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அமெரிக்காவில இருந்து எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன எடுத்தாங்கன்னா உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இவங்களுடைய நீதிபதிகள் இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்தாங்க. அமெரிக்காவில ஏன்னா ஜட்ஜஸ்க்கெல்லாம் அவ்வளோ அவர் தந்துருக்குறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் அவங்களாம் எந்த இதுல இருந்து எடுத்தாங்க, அமெரிக்காவில இருந்து தான் எடுத்தாங்க. அமெரிக்கா, புரியுதா? அப்ப இது ஓகே. அடுத்தது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் அவங்களையும் பதவி நீக்கம் செய்யும் முறை. குடியரசுடைய துணைத் தலைவர் அவங்கள பதவி நீக்கம் பண்ற இது எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்தாங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ற அந்த ஒரு வழிகாட்டும் அந்த இது எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்காவில இருந்து எடுத்தாங்க. இப்ப நம்ம பாருங்க, பொறுத்தைய ஒண்ணுதான் பார்த்தோம். ஆனா நம்ம என்னது டோட்டலா எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்ற முறை கொண்டு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இதே 1935 அது உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இப்ப 1935 ஆக்ட் இருக்குல்ல, 1935 இந்திய அரசு சட்டம், இதுல இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கூட்டாட்சி விதிகளெல்லாம் அதுல இருந்து எடுத்தாங்க. கூட்டாட்சின்றது எந்த இடத்துலன்னா கன்னடா. அப்ப கூட்டாட்சிகளுக்கான விதிகள் எங்க இருந்து எடுத்தாங்கன்னா 1935 இருக்கிற அந்த ஆக்ட்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப ஆளுநர் பதவி, ஒரு ஆளுநர் பதவி இருக்கு அப்படின்னு சொல்றது எது 1935 தான். ஏன்னா அப்பல இருந்து இருக்கிறாங்கல்ல. இப்ப ஆளுநர் பதவியெல்லாம் 1935 தான் எடுத்தாங்க. நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், எல்லாம் 1935 நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் அதெல்லாம். இப்ப நெருக்கடி கால விதிகள், எமர்ஜென்சி ஆக்ட், அதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935 இருந்து எடுத்தாங்க. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எதுல இருந்து எடுத்தாங்க, 1935 இருந்து எடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பாருங்க, 102வது கொஸ்டின் பாருங்க, கூற்று கொடுத்திருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க ஒரு கொஸ்டின்ஸ படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல சரியானது கேட்டு இருக்கிறாங்களா இல்ல தவறானது கேட்டு இருக்கிறாங்களா முதல்ல உங்களுக்கு அது தெரியணும். அதுவே நிறைய பேர் தப்பு பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை நீங்க நல்லா படிக்கணும். அந்த கொஸ்டின்ல எதை கேட்கறாங்க அப்படின்றத நீங்க தெளிவா இருக்கணும். இப்ப சரியானதுதான் கேட்டு இருக்காங்க. பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல இருந்த ஒருத்தர் பொது கணக்கு குழுக்கு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுறாங்க கிடையாது.
மக்களவை உறுப்பினர்கள் இருந்து எடுப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருந்து எடுக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது தப்பு. என்ன கொடுத்துருக்கணும்? மக்களவைன்னு இங்க கொடுத்துருக்கணும். மாநிலங்களுக்கு பதிலா மக்களவை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது ரைட்டு. மாநிலங்களவை கொடுத்ததுனால இது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்னது? தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1967, 68 ஆண்டின் முதன்முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரொம்ப சரி. அப்ப இதுதான் அந்த ஆண்டு தான் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். அப்ப 1967, 68 அப்ப முதன்முறையா எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து என்னது? பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சீங்களா? 67லாம் திமுக இங்க ஆட்சி பிடிக்குது, அண்ணா பீரியட்ல. அவர் 67, 68 அண்ணா தான் கொண்டு வந்தான்னு ஞாபகம் வச்சீங்க. எதிர்கட்சி உறுப்பினரை பப்ளிக் பொது கணக்கு குழு தலைவரா இருக்குள்ள பொது கணக்கு குழுவுடைய எதிர்கட்சி தலைவரா கொண்டு வந்ததே அண்ணா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சீங்க. அவர் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஏன்னா 67, 68 அவர் ஆட்சி அமைக்கிறார்ல, அப்படி ஞாபகம் வச்சு. அப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 67, 68 எதிர்கட்சி உறுப்பினர் ஒருத்தவங்க தான் பொது கணக்கு குழு தலைவரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இது ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறதுன்னா ஆமா சரிதான். பொது கணக்கு குழுன்றது அது ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. அப்ப 1 தப்பு, 2, 3 சரி. ஆன்சர் சி. அதுக்கு அடுத்த கொஸ்டினை பாருங்க. கூற்று கொடுத்திருக்கிறாங்க. கூற்று காரணத்துல நிறைய மிஸ்டேக் பண்றோம். அதாவது அதை ஒரு கொஸ்டினா கேட்டா ஆன்சர் பண்ணுவோம். ஆனா இந்த கூற்று காரணம் கேட்கல, கூற்றுக்கு ஒண்ணு தெரிஞ்சாலும் இன்னொன்னு வந்து நம்மள கன்ஃபியூஷன் பண்ணிடும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். அதுக்குதான் கிளியரா படிக்கணும். இப்ப சாரநாத் அசோக தூணின் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும். சரிதான். சரி, ஓகே, கரெக்ட். ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஜனவரி 24, 1950 ஓ இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க அடிச்சிருப்பீங்க. ஆனா தப்பு. ஜனவரி 26, 1950 தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சபையால ஏத்துக்கினாங்க நான்முக சிங்கத்தை. அப்ப 24 கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தப்பு. கூற்று சரி, காரணம் தவறு. இதுக்கு ஆன்சர் சி தான். அப்ப ஜனவரி 24 என்னென்ன ஏத்துக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் தான் ஏத்துக்கினாங்க. தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் தான் ஏத்துக்கினாங்க. இப்ப தேசிய கீதம் வந்து 1911 டிசம்பர் 24 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில தான் வந்து தேசிய கீதத்தை பாடினாங்க. தேசிய கீதம் முதல்ல பாடினவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதமும் சரி, தேசிய பாடலும் சரி, ரெண்டுத்தையும் முதல்ல பாடினவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அப்ப ஜனவரி 24 என்னென்ன ஏத்துக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கீதம், தேசிய பாடல், இது ரெண்டும் தான் ஏத்துக்கினாங்க அரசியலமைப்பு சபையால. அப்ப ஜனவரி 26 தேசிய லட்சணியா ஏத்துக்கினாங்க. இது இப்ப நல்லா உங்களுக்கு கிளியரா தெரியணும். அதுக்கு அடுத்தது பொருந்தியுள்ளவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சரியானதை கேட்கறாங்க. இப்ப ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரியான்னு பார்த்தா சரி கிடையாது. தேசிய பாடலை பாடினவர் வேணா ரவீந்திரநாத் தாகூர். ஆனா தேசிய பாடலை வடிவமைச்சவர் யாருன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. அவரு தான் வந்து என்னது தேசிய பாடலை எழுதினார் பங்காளி மொழியில. அதே மாதிரி பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய கொடின்னு கொடுத்திருக்கிறாங்க. தேசிய கொடி வந்து வடிவமைச்சர் யாருன்னா பெங்காலி வெங்கையா தான் வந்தது தேசிய கொடியை வடிவமைச்சவர், ஆந்திராவை சேர்ந்தவர். ஆனா என்ன கொடுத்துறாங்க? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி கொடுத்துறாங்க. அப்ப இதுவும் தவறு. மேகநாத் சாகா தேசிய நாட்காட்டியை கொடுத்திருக்கிறாங்க. மேகநாத் சாகா தான் தேசிய நாட்காட்டியை வடிவமைச்சவர். தேசிய நாட்காட்டின்றது 78 சக வருட முறைய நம்ம பேசிக்கா வச்சுதான் அதை கொண்டு வந்தாங்க. அதாவது கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்குது. அந்த ஆண்டை பேஸ் பண்ணி தான் வந்து தேசிய நாட்காட்டியை உருவாக்கினார் கனிஷ்கர் காலத்துல. 78 கிபி 78 கனிஷ்கருடைய காலம், அவருடைய காலத்துல உருவாக்குனது. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி தான் மேகநாத் சாகா இருந்தார். மேகநாத் சாகா அவருடைய தலைமையில தான் இருந்தாங்க. 1957 மார்ச் 22 இதை ஏத்துக்கினாங்க. 1957 மார்ச் 22 தேசிய நாட்காட்டியை நாம அங்கீகரிச்சோம். இதுதான் நம்மளுடைய நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பிதிமாரி வெங்கட சுப்பராவ் அவர் தான் வந்து தேசிய உறுதிமொழின்றாங்க. அப்ப இதுவும் சரிதான். ஏன்னா தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு தொடங்கும்ல, அந்த தேசிய உறுதிமொழியை கொண்டு வந்தவர் பிதிமாரி வெங்கட சுப்பராவ். அவர் தான் வந்து தெலுங்குல எழுதினார். இது எந்த மொழியில எழுதினாங்க அப்படின்னு கேட்பாங்க. தெலுங்குல எழுதினார். பிதிமாரி வெங்கட சுப்பராவ் வந்து தெலுங்குல தேசிய உறுதிமொழி எழுதினாரு. அப்ப இது 3, 4 மட்டும்தான் சரி. புரியுதுங்களா?
அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? முகப்புரை. அப்ப முகப்புரை அதான் சிலபஸ் வைஸா ஒன்னு படிக்கணும்ன்றது. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் சிலபஸ் வைஸா தான் வந்து கேட்க போறாங்க. நீங்க என்ன எதோ படிக்கிறதுக்கு அழகா நீங்க என்ன பண்ணிடலாம், சிலபஸ் வைஸா நல்லா பாத்துக்கணும். இப்ப இது வந்து கீழ்காணும் சொற்கள் வந்து எந்த முறையில ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இறையாண்மை. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இறையாண்மைன்னு தெரிஞ்சிடும். அப்ப இறையாண்மை ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இறையாண்மை. அதுக்கடுத்து 2 பாத்தீங்கன்னா சமதர்மம். அப்ப 2 வந்து சமதர்மம். 3 வந்து பாத்தீங்கன்னா சமய சார்பற்ற. சமய சார்பற்ற. 4 பாத்தீங்கன்னா ஜனநாயக. 4 வந்து என்னது? ஜனநாயக. 5 வந்து பாத்தீங்கன்னா குடியரசு. அப்ப லாஸ்ட் வந்து குடியரசுன்னு தெரிஞ்சிடணும். இப்ப லாஸ்டும் ஃபர்ஸ்டும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இறையாண்மை, 2 வந்து சமதர்மம், 3 வந்து சமய சார்பற்ற, 4 வந்து ஜனநாயக, 5 வந்து குடியரசு. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி வருது. அப்ப சி தான் இதுக்கு ஆன்சர். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபர்ஸ்ட் இறையாண்மை தெரியணும், லாஸ்ட் குடியரசுன்னு தெரியணும், சென்ட்ரல்ல வந்து சமய சார்பற்ற. இது மட்டும் நல்லா கிளியரா தெரிஞ்சா மீதி எல்லாத்தையும் அடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க 106வது கொஸ்டின். ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் கீழ்கண்ட யாருக்கு மட்டுமே உள்ளது? ஒரு முன்வரைவு, ஒரு மசோதாவை கொண்டு வராங்க, அது பண மசோதாவா இல்ல ஜெனரல் மசோதாவா அப்படின்னு யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்குன்னா, மக்களவை சபாநாயகர் அவர் தான் வந்து ஒரு பண மசோதாவா இல்லையான்னு அது வந்து இது பண்ணுவார். அதுக்கான தீர்மானம் பண்றது மக்களவை சபாநாயகர் தான். இந்த ஒரு மசோதாவுக்கு வந்து முதல்ல யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்ப ஒரு பண மசோதாவா இல்ல நார்மல் மசோதாவா அப்படின்ற தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களவை சபாநாயகர். அப்ப பண மசோதா எங்க மட்டும்தான் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபால மட்டும்தான் தாக்கல் பண்ணலாம். லோக்சபால மட்டும்தான் என்னது பண மசோதாவை தாக்கல் பண்ணலாம். அந்த பண மசோதாவை மாநிலங்களவைக்கு அனுப்பி அது எவ்வளவு காலம் அவகாசம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 நாள். இந்த 14 நாள்ல அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்களா கொடுத்ததா எடுத்துக்குவாங்க லோக்சபா. அப்ப பவர் எதுக்கு அதிகம்னா லோக்சபாவுக்கு தான் அதிகம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 107வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. தவறானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, ஈரவைகளின் கூட்டத்திற்கு மாநிலங்களவை தலைவரே தலைமை தாங்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரியான்னு பார்த்தா தப்பு. ஏன்னா 2 அவையும் கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர், மக்களவை சபாநாயகர். அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, இதுக்கு தலைமை தாங்குவாரு. அப்ப அது தப்பு. மாநிலங்களவை தலைவர்ன்றதுனால அது தப்பு. 2வது பாருங்க, அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் மாநிலங்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு பர்மனன்ட்ல இருக்கிற ஒரு எமர்ஜென்சிய அதை நீக்கணும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை மாநிலங்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும்னா தப்பு. ஏன்னா என்ன பண்ணும், மக்களவை இருக்கு, மக்களவை தான் மெயின். அப்ப நாடாளுமன்றத்துடைய 2 அவையிலுமே என்ன பண்ணும், அதை இது பண்ணணும். அப்ப தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானம் வந்து எங்க மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும், மக்களவையில அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 3 பாருங்க, உறுப்பு 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். அப்ப ஒரு நாடாளுமன்றத்துல மாநில பட்டியல்ல இருக்கிற அந்த இதை வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றது 249. அப்ப இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரி. 249 தான் என்ன சொல்லும், மாநிலங்களவை வந்து நாடாளுமன்றத்துல அந்த மாநில பட்டியல்ல இருக்கிற இதை வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் உண்டு. அப்ப 249 சரி. அப்ப 1, 2 தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குடியுரிமை பற்றி கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப குடியுரிமை சட்டம் 1955 அப்படின்றது சரிதான். 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் அப்படின்றதும் சரிதான். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு பதிவின் மூலம் கோரி விண்ணப்பிப்பது மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்றதுதான் தவறு. குடியுரிமை 3 வழிகளில் இழக்கலாம் அப்படின்றது சரி. அப்ப ஆன்சர் சி தான் வந்து தப்பு. ஏன்னா ஒரு வெளிநாட்டவராக இருந்தா அவர் வந்து இயல்புரிமை கூறி
விண்ணப்பிச்சார்னா அதுல வந்து குடியுரிமை பெறலாம். ஆனா இதுல பதிவின் மூலம் அப்படின்றது இருக்கு. அப்ப அது தப்பு. அதுக்கடுத்து பாருங்க, இந்து திருமண திருத்த சட்ட முன்வரைவு 1956 கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் தான். இது வந்து 12th பாலிட்டியில இருக்கு. அப்ப இந்து திருமண திருத்த சட்ட முன்வரைவு, அதாவது இது தனிநபர் மசோதா. தனிநபர் மசோதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காலம் கட்டி கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த கொஸ்டின்ஸ் இது. அப்ப இந்த இந்து திருமண திருத்த சட்ட முன்வரைவு 1956 கொண்டு வந்தவர் யாருன்னா சீதா பர்மானந்த், அவர் தான் கொண்டு வந்தாங்க. இப்ப டாக்டர் ரகுநீர் சிங் அவரு என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பண்டைய வரலாற்று நினைவு சின்னங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வரலாற்று நினைவு சின்னங்களை வந்து அவரு அதுக்கான மசோதாவை கொண்டு வந்திருப்பாரு. தனிநபர் மசோதா 1954 கொண்டு வந்திருப்பாங்க. தனிநபர் மசோதா 1954 இந்த பண்டைய வரலாற்று நினைவு சின்னங்கள், அங்க அகவாய்வு பகுதிகள், அது குறித்த ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வந்துரு. அடுத்தது பாத்தீங்கன்னா திவான் சந்த் பர்மா என்ன பண்ணுவாருன்னா, அவரும் இந்து திருமண சட்ட முன்வரைவை கொண்டு வந்திருப்பாரு. திவான் சந்த் பர்மாவும் இந்து திருமண சட்ட முன்வரைவை தான் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவரு கொண்டு வந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1968 கொண்டு வந்திருப்பாரு. 1968 பெரோஷ் காந்தி எல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப பெரோஷ் காந்தி என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரோஷ் காந்தி வந்து நாடாளுமன்ற செயல்முறைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்ட முன்வரைவை கொண்டு வந்திருப்பாங்க. நாடாளுமன்ற செயல்முறைகள் அதோடைய சட்ட முன்வரைவை கொண்டு வந்தவங்க தான் பெரோஷ் காந்தி. அவங்க எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1956 அவங்களும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப பெரோஷ் காந்தி கொண்டு வந்தது நாடாளுமன்ற செயல்முறைகள். இப்ப அடுத்தது பாருங்க, 110வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக பாத்தீங்கன்னா பிரிவு 27, இதெல்லாம் 10th புக்ல இருக்கு. பிரிவு 27, அப்ப பிரிவு 27 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம், அதை பத்தி சொல்றதுதான் பிரிவு 27. அடுத்தது பிரிவு 25, அது என்ன சொல்லுதுன்னா மதத்தை பின்பற்ற உரிமை. பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா மதத்தை பின்பற்ற உரிமை, அதை பத்தி சொல்லுது. பிரிவு 26 அது என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பத்தி சொல்லுது. 28 என்ன சொல்லுதுன்னா வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. வழிபாடுகள்ல கலந்து கொள்ளாம இருக்க உரிமையை பத்தி சொல்றதுதான் 28 ஆப்ஷன். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா 1க்கு 3, 2க்கு 4 ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும். இப்ப பாருங்க, சரியானவற்றை கேட்கிறாங்க. அப்ப சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னா, இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கு 30 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருக்கணும்னா 30 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. ஏன்னா என்ன வயசு? 35 வயசு. அதே மாதிரி பாருங்க, பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யலாம் என அரசியலமைப்பு கூறுகிறது அப்படிங்கிற. அப்ப ஒரு பிரதமரை வந்து தன்னிச்சையா குடியரசுத் தலைவர் வந்து தேர்வு செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு பிரதமரை வந்து யார் மெஜாரிட்டி ஓட்டு எடுக்கிறாங்களோ, மெஜாரிட்டியா இந்தியாவில் எத்தனை தொகுதி இருக்கு, அந்த ஒரு 535 இருக்கு. இப்ப அந்த லோக்சபால யார் அதிகமா எடுத்தாங்களோ அவங்களதான் பிரதமர் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, பிரதமரா இது பண்ணுவாங்க. அதுல அவங்க தலைவர் யாரு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதைத்தான் வச்சு இவர் வந்து குடியரசுத் தலைவர் பிரதமரா தேர்ந்தெடுப்பார். 3 பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 52 முதல் 78 வரையிலான உறுப்புகள் ஒன்றிய ஆட்சிய துறையை பற்றி கூறுகின்றது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப பகுதி 4 சரியான்னு பார்த்தா தப்பு. பகுதி 5 தான் வந்து ஒன்றிய ஆட்சித்துறையை பத்தி சொல்லும். அப்ப பகுதி 4 கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் தப்பு. அரசமைப்பு 74 பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்கு அமைச்சர்கள் குழு ஆலோசனை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப 4 மட்டும்தான் சரி, இதுல 4 கிடையாது. அப்ப இதுல ஆப்ஷனே தப்பு. இப்ப என்னது, 4 மட்டும்தான் சரி. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா விடை தெரியவில்லை அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். ஆமா, இதுக்கு ஆன்சர் வந்து அதுக்குதான் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல எதனா சரியா இல்லை அப்படின்னா விடை தெரியவில்லையே போட்டுறணும், அவ்வளவுதான். அப்ப அரசமைப்பு 74 பிரிவின்படி குடியரசுத் தலைவருக்கு அமைச்சர்கள் குழு ஆலோசனை வழங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது 4 மட்டும்தான் சரி. அப்ப ஆப்ஷன்ல இல்லை, இதுக்கு ஆன்சர் வந்து விடை தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? ஏன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 தான் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 தான் 52 முதல் 78 வரையிலான பிரிவுகள் ஒன்றிய ஆட்சியத்துறை பற்றி கூறுது. பிரிவு 4 வந்து என்ன சொல்லும், பகுதி 1 வந்து ஒன்றிய ஆட்சின்னு சொல்லும், 2 வந்து குடியுரிமைகளை பத்தி சொல்லும், 3 வந்து அடிப்படை உரிமைகள், 4 வந்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதை பத்தி சொல்லும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 112 பாருங்க, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1976. 76ல தான் இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி எதுக்கு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை பத்தி கொண்டு வரதுக்காக இந்திரா காந்தி போட்டது. ஸ்வரன் சிங் கமிட்டி யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க, இந்திரா காந்தி அமைச்ச கமிட்டி இது 1976. என்னது இந்த கமிட்டியை கொண்டு வந்துதான் 51A அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. 51A அப்படி அதுதான் வந்து என்னது அடிப்படை கடமைகளை பத்தி சொல்லும். மொத்தம் 11 கடமைகள் இருக்கு. அந்த 11 கடமைகளும் உங்களுக்கு ஆர்டர் பிரகாரம் தெரியணும், அதுல இருந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 113 கொஸ்டின் பாருங்க, தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போது தலைவர் யார்? தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போது தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய கிஷோர் ரஹத்கர். விஜய கிஷோர் ரஹத்கர் அவர் தான் தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போது தலைவர். இது கரண்ட் அஃபேர்ஸ், கொஞ்சம் நல்லா பாத்துங்க. தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போது தலைவர் யாருன்னா விஜய கிஷோர் ரஹத்கர். அதுக்கு அடுத்தது ரெங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீடை இவ்வாறு கொடுத்துள்ளது அப்படின்னு இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு. இதை பாத்துங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. கொஸ்டின் செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. அதான் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது என்னன்னா, சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துறாங்களோ அதை பேஸ் பண்ணி நல்லாவே படிச்சுங்க. இதெல்லாம் புக்ல இல்லை, ஆனா சிலபஸ்ல வந்து உங்களுக்கு வறுமை கோடுன்னு இருக்கு. ஆக்சுவலா இது வறுமை வந்து யூனிட் இதுல வந்திருக்கும், ஆனா நான் உங்களுக்கு வந்து இதுல வச்சுட்டேன். அப்ப ரங்கராஜன் கமிட்டி, அதாவது வறுமையை பத்தி அளவிடுறதுக்காக அலா கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, நிறைய கமிட்டி போட்டாங்க. இப்ப அதுல கடைசியா சொன்னதுதான் ரங்கராஜன் கமிட்டி. இது என்ன இவரு தீர்மானிச்சுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 கிராம் 47, அதாவது 32 ரூபாய் கிராமத்துக்கும் 47 ரூபாய் நகர்ப்புறத்துக்கும் இதுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து வறுமை கோட்டுக்கான அளவீட நிர்ணயிச்சார் ரங்கராஜன் கமிஷன். அதுக்கு அடுத்தது பாருங்க, ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது அப்படின்னு சரியானது கேட்கறாங்க. ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ராஜமன்னார் குழு 1968 அமைச்சாங்கன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல. ஏன்னா 1969 தான் ராஜமன்னார் 1969 ராஜமன்னார் கமிட்டி வந்து 1969 அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. ஆனா 1968 கொடுத்துக்கிறாங்க, இது தப்பு. அதுக்கடுத்து பாருங்க, இக்குழு 1971 பரிந்துரைகளை அளித்தது அப்படின்றது சரி. 1971 தான் அது பரிந்துரை கொடுத்தாங்க. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா சரி, இதுவும் சரி. அப்ப 2 3 மட்டும் சரி, 1 தப்பு. புரியுதுங்களா? ராஜமன்னார் கமிட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திருத்த சட்டம் அதுல வந்து எது உண்மை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1951 முதல் திருத்த சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951. முதல் திருத்த சட்டம் 1951 கொண்டு வந்தாங்க, 52 கொடுத்ததுனால இது தப்பு. அதுக்கு அடுத்தது முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. ஆமா கரெக்ட். ஏன்னா 1951-52 அப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, முதல் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது, இதுவும் சரிதான். அப்ப 2 3 சரி. அப்ப என்னது பி ஆன்சர். முதல் திருத்த சட்டம் 1951 கொண்டு வந்தாங்க, இங்க 1952 கொடுத்ததுனால தப்பு. முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது சரிதான். தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது ஆமா. அதுக்கு அடுத்தது பாருங்க, நகர்பாலிகா சட்டம்
நகர்பாலிகா சட்டம் அதாவது நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகர்பாலிகா சட்டம் அப்படின்றது அதாவது 74வது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்தாங்க. அதாவது 1992 1992ல கொண்டு வந்து 1993 ஜூன் 1 அதுல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. நகர்பாலிகா சட்டம் 1993 ஜூன் 1ல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப இது சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தம். 74வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்னா 1992. அப்ப நகர்பாலிகா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். 1993 ஜூன் 1ல வந்து அமல்படுத்தினாங்க. கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. அதுக்கு அடுத்தது பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். 7வது திருத்த சட்டம் 1956. 7வது திருத்த சட்டம் 1956ன்னு தெரியணும். அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம். இதுனா 7வது திருத்த சட்டம் 1956ல கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதாவது இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இருக்குல்ல, ஊழல் பத்தின ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மத்திய புலனாய்வு பிரிவு எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1963. இது வந்து சிபிஐ, அதாவது மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிவிசி, அது கேட்கறாங்க. 1964 மத்திய கண்காணிப்பு ஆணையம் எந்த வருஷம்னா 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு கேட்டுக்கிறாங்க பாருங்க. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் இது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1968. எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. அகில இந்திய சேவை விதி அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1954. அகில இந்திய சேவை விதி அது எந்த வருஷம்னா 1954. அப்ப மத்திய புலனாய்வு பிரிவு அப்படின்றது 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்றது 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் அப்படின்றது 1968. அகில இந்திய சேவை விதி வந்து 1954. இதுக்கு ஆன்சர் வந்து 3214. ஆக்சுவலா உங்களுக்கு மத்திய புலனாய்வு பிரிவும் மத்திய கண்காணிப்பு ஆணையமும் நல்லாவே தெரியும். அதை வச்சீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. லோக் ஆயுக்தா அதாவது லோக்பால் லோக் ஆயுக்தா, இதுக்கு 2 பேருக்கும் குழப்பிருப்பீங்க எக்ஸாம்ல. லோக்பாலுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்பால்ன்றது அதாவது மத்தியில விசாரிக்கிற குழு. லோக் ஆயுக்தான்றது மாநிலத்துல விசாரிக்கிற குழு. அதாவது இவங்க வந்து கவர்மெண்ட் இந்த எம்எல்ஏ எம்பிசி இவங்களெல்லாம் ஊழல்ல விசாரிக்கிறவங்களை பத்தி சொல்றதுதான். அப்ப லோக்பால்ன்றது மத்திய லெவல்ல விசாரிக்கும், லோக் ஆயுக்தான்றது மாநில லெவல்ல விசாரிக்கும். அப்ப லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னா மாநில ஆளுநர் தான் நியமனம் செய்வார். லோக்பாலுடைய உறுப்பினரை நியமனம் செய்பவர் தான் குடியரசுத் தலைவர். அப்ப இதுக்கு குடியரசுத் தலைவரை கொடுத்துருக்கல ஆப்ஷனு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா மாநில ஆளுநர். லோக் ஆயுக்தாவுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னா மாநில ஆளுநர். விதி 359 படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். விதி 359 அப்படி என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். குடியரசுத் தலைவர், புரியுதுங்களா? அப்ப குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம், அதுதான் 359 சொல்லுது. இப்ப ஆளுநர் முதலமைச்சரை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா 191 ஆர்டிகல் 191 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவர் தகுதியானவரா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுக்குள்ள, அப்ப வந்து ஆக்ட் 192 பிரகாரம் ஒரு ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த பரிந்துரைகளை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய தகுதி உடையவர் அப்படின்னு 192 சொல்லும். அப்ப 191ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர் தகுதி நீக்கம் செய்ய தகுதியானவரா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வரக்குள்ள ஆளுநர் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா 192 பிரகாரம் தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய பரிந்துரையை கேட்பார். அதே மாதிரி மக்களவை சபாநாயகர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். மக்களவை சபாநாயகருக்கு மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதாவது மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர். 83 சப்செக்ஷன் 2
83 கிளாஸ் 2 பிரகாரம் என்ன பண்ணுவாருன்னா 5 ஆண்டு நிறைவடைவதற்கோ இல்லை அதுக்கு முன்னரையோ ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை எழுந்துருச்சு அப்படின்னா கூட என்னது மக்களவையே கலைக்கலாம். அப்ப மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இதை நல்லா பாத்துங்க. அடுத்தது, கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி தான் என்னது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அடிக்கடிக்கு கேட்டுனே இருக்கிற கொஸ்டின்ஸ் இது. அதனாலதான் உங்களுக்கு நான் இதை கொஸ்டின்ஸா செட் பண்ணியிருந்தேன். எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, நீக்க முடியாதுன்னு கேட்டுக்கிறாங்க. அதான் கொஸ்டின்ஸை நல்லா நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமை நீக்க முடியாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப எப்படின்னா, அப்ப ஒரு எமர்ஜென்சி இருக்கக்குள்ள நீக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியும். எலெக்ஷன் நடக்குள்ள கூட என்ன பண்ணலாம், குடியுரிமையை நீக்க முடியும். ஆனா போர் நடந்திருக்கு, ஒரு போர் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது. ஒரு போர் நடக்கிற காலத்துல என்னது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பி. எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமை நீக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது. கீழ்கண்டவற்றுள் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஈரடுக்கு சட்டமன்றம், ஆக்சுவலா ஈரடுக்கு சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றங்கள், ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல தான் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, பீகார்ல இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. வேற எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது யூபியில இருக்கு, அதுக்கு அடுத்தது பீகார் இருக்கு, அதுக்கு அடுத்தது கர்நாடகா இருக்கு, அதுக்கு அடுத்தது தெலுங்கானா இருக்கு, அதுக்கு அடுத்தது ஆந்திராவில் இருக்கு. இங்கெல்லாம் என்ன இருக்கு, ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கு. அப்ப மத்திய பிரதேசத்துல ஈரவை சட்டமன்றங்கள் கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்கன்னா, பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை. இதுதான் வந்து என்னது சுதந்திர உரிமையின் கீழ் வராது. இது எல்லாமே வரும். அதுக்கடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது சரத்து 14. ஆக்சுவலா தெரியும், பிரிவு 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா பாகுபாடு காண்பதை தடை செய்தல். 16 என்ன சொல்லுதுன்னா அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. பிரிவு 18 என்ன சொல்லுதுன்னா பட்டங்களை ஒழித்தல். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 4, 2, 1. அதுக்கடுத்து பாருங்க, தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இப்ப நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள், மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க நாம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். அப்ப தமிழகத்தில இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டுறாங்க. ஒரு சட்டமன்றத்துல மேலவையை உருவாக்கணும், அப்படி இல்லைன்னா நீக்கணும். அப்ப அந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல மெயினா பாத்தீங்கன்னா மாநிலங்களவை. அதான் ஒரு மாநிலத்துல சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், மாநிலங்களவை. அதனால்தான் இது வந்து மாநிலத்தோடைய சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சட்டமன்ற மேலவையை உருவாக்கும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல தான் இருக்கு. அங்கதான் ஓட்டு எடுப்பு நடத்தும். அங்க மெஜாரிட்டி ஓட்டு வந்துருச்சுன்னா அங்க பண்ணலாம். அடுத்து 129 பாருங்க, கீழ்காணும் கருத்துகளில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பண மசோதாவை பத்தி தவறானதை கேட்கறாங்க. அப்ப இதை பார்த்தா தெரியும். பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஓர் அவையில் அறிமுகம் செய்யப்படும். இதை பார்க்கலே தெரியுது, தப்புதான். ஏன்னா பண மசோதாவை பொறுத்த வரைக்குமே என்னதான் மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்துறோம், வேற எதிலுமே அறிமுகப்படுத்த. அதான் மக்களவைக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் அந்த ஒரு பவர் சொல்லுவாங்க. பண மசோதாக்கள் வந்து மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும்.
அதே மாதிரி மக்கள் அவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார். ஆமா, மக்களவை சபாநாயகர் தான் ஒரு மசோதாவா பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு செய்வார். பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, சரிதான். 14 நாட்களுக்குள்ள அவங்க அவங்களுடைய உத்தரவு கொடுக்கணும். அடுத்தது, பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறு பரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. ஆமா, பண மசோதாவா இருந்தா அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்களோ அதுக்கு என்ன பண்ணும், உத்தரவு போட்டுதான் ஆகணும், அவர் கையெழுத்து போட்டுதான் ஆகணும். அப்ப இதுல என்னது தப்பு என்னது, ஒரு பண மசோதா 2 அவையில ஏதோ ஒரு அவையில கொண்டு வரது தப்பு, முடியாது. அது மக்களவையில மட்டும்தான் கொண்டு வரணும். அடுத்தது 130வது கொஸ்டின் பாருங்க. லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு. லோக்சபாவில் நம்பிக்கையில்லா ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தப்பட்டோம்னா தேவையான ஆதரவு கேட்கறாங்க. அதுக்கு 50 உறுப்பினர்கள் இருந்தா போதும். 50 லோக்சபாவில நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா 50 உறுப்பினர்கள் இருந்தா போதும், அது கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது 131வது கொஸ்டின் பாருங்க. ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னது, அதான் ஆளுநருடைய அதிகாரத்தை பத்தி சொல்றது இல்ல. அப்ப விதி 154. 153 என்ன சொல்லுது, ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தேவை அப்படின்னு சொல்லும். 154 அவருடைய அதிகாரத்தை பத்தி சொல்லும். 132வது கொஸ்டின் பாருங்க. ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுவர் முதல்வர். சரியா? ஆமா, சரிதான். ஒரு ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கு இடையே ஒரு தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுவா அப்படின்னு சொல்றது முதல்வர் தான். ஆமா, மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். ஆமா, 2மே சரிதான். அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று சரியான விளக்கம் அப்படிதான் முக்கியம். அதுக்கடுத்து பாருங்க. சேப்பாலஜி என்பது டேஷ் பற்றிய ஆய்வாகும். அதெல்லாம் ரொம்ப இது வரைக்கும் நீங்க எல்லாம் படிச்சு கூட இருக்க மாட்டீங்க. சேப்பாலஜி என்பது டேஷ் பற்றிய ஒரு ஆய்வாகும். தேர்தல், ஆன்சர் தேர்தல். ஏன்னா இது இங்கிலீஷ்ல சேப்பாலஜி அப்படின்னா தேர்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது 134வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றியதாகும் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப தேர்தல் பற்றி சொல்றது எது, விதி 15. 324 இருந்து 329 வரைக்கும் என்னது, எலெக்ஷனை பத்தி சொல்றது. அப்ப விதி பகுதி 15 324 இருந்து 329 வரைக்கும். அதுக்கடுத்து பாருங்க. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர், அதுக்கு முன்னாடி 2 பேர் தான் இருந்தாங்க. 1993க்கு அப்புறம் தான் அது 3 பேரா மாத்தினாங்க. அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனர், அது கீழே 2 மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அது 1993. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டுல இருந்து 3 அங்கத்தினர் அப்படின்னு அமைப்பு வந்துச்சுன்னா 1993ல இருந்து. இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இந்தியாவின் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 1998. இந்தியாவில முதல்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998ல இருந்து என்ன பண்றாங்க, அது நம்ம இந்தியாவில யூஸ் பண்றாங்க. ஆனா இதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1982 கேரளாவில பரவூர் அப்படின்ற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தான் இதை யூஸ் பண்ணாங்க. கேரளாவில பரவூர் அப்படின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ், அதாவது சீட்டு முறைக்கு பதிலாக இதை மாற்றி கொண்டு வந்தாங்க இவிஎம் மிஷினை. இதை என்ன பண்ணிட்டாங்க, 1982ல பரவூர் அப்படின்ற இதுல தான் முதல்ல அந்த இடைத்தேர்தலில் தான் இந்த இயந்திரத்தை டெஸ்ட் பண்ணி பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1998ல எல்லா இந்தியா முழுவதுக்கும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. வாக்கு ஒப்புகை சீட்டு 2014 மக்களவை தேர்தல், புரியுதுங்களா? விவிபேட். அதாவது எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 மக்களவை தேர்தல்ல இருந்து அது என்ன பண்ணுது, நடைமுறைக்கு வந்துச்சு. 138வது கொஸ்டின் பாருங்க.
உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு, அதுதான் கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலிஜியம் மெத்தட் எந்த வருஷத்துல இருந்து வந்துச்சுன்னா 1993 இருந்து கொலிஜியம் மெத்தடை ஃபாலோ பண்றோம். கொலிஜியம் மெத்தடுன்றது நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான ஒரு குழு. அதுல அந்த நீதிபதிகளே அதுல குழுவா இருந்து அவங்க நீதிபதியை நியமிச்சுக்குவாங்க. அதான் கொலிஜியம் மெத்தட். புரியுதுங்களா? அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யார்கிட்ட அனுமதி வாங்குவாரு, ஆலோசனை வாங்குவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு. அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு. உச்ச நீதிமன்றத்துக்குன்னே ஒரு முதன்மை அதிகார வரம்பு இருக்குல்ல, அவங்க இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லுது. 140வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் சட்ட பிரிவுகளில் எந்த சட்ட பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது அப்படிங்கிறாங்க. அப்போ உயர் நீதிமன்றத்திற்கு ரிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப உயர் நீதிமன்றங்களுக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32(226). 32ன்றது அதான் தெரியும், உச்ச நீதிமன்றத்தை நாடுறது. 226ன்றது ஹைகோர்ட்டை நாடுறது. அந்த பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அளிக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உயர் நீதிமன்றம். 8th புக்லயே இருக்கு, பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம். ஃபர்ஸ்ட் 1892 முதல்ல